நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி எப்படி நோட் ஜேஎஸ் HTTP சர்வரை செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே நோட்.js இன்பில்ட் ஆகிற HTTP சர்வரை பாவிச்சு அதோட டைப் ஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டாக சர்வர் ரன் பண்ண வச்சு அதில் இந்த ஒரு ஹலோ வேர்ல்ட் மெசேஜோ அல்லது அந்த சர்வீஸ் ரன்னிங் மெசேஜோ வேறு என்ன பற்றி இந்த ஆக்டிவிட்டியில் பார்ப்போம். சரி, ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் நோட்.js HTTP server கொடுத்துருக்கேன். Setting up a TypeScript based Node.js HTTP server provides a benefits of static type checking, better tooling and improved code quality. இது என்ன சொல்கிறோம்னா என்ன டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறபடியா பார்த்தீங்கன்னா டைப் செக்கிங் மேலே டூலிங் அண்ட் இம்ப்ரூவ் கோட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி காட்டி இதை யூஸ் பண்ணி பெட்டராக இருக்கும். This step by step will help you to create a basic HTTP server using TypeScript. சரி, ஸோ இதான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் நான் பார்க்க போகிற விஷயம். சரி, வெளியே நாள் பார்க்கல. இப்போ இதுக்கு என்ன தேவையான ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா Node.js வெர்ஷன் 12 லிட்டர் மேலே NPM உங்களோட வரும். அதோட உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல, நான் ஆல்ரெடி இந்த மிஷினில் வந்து ஆல்ரெடி Node.js இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன், அது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அதில் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ இதில் சொல்லிக்கிற மாதிரி தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வர போகுது. இப்போ ஃபைனலாக இப்படி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு வந்து அந்த நாங்கள் இப்போ இதை வந்து செய்ய விடலாம், இந்த டாஸ்க்கை தான் செய்ய விடலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிரியேட் நியூ Node.js ப்ராஜெக்ட்டுக்கு முதல்ல ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது வந்து நான் கமாண்ட் லைனால் கிரியேட் பண்ணுறது கோடிங் போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபோர்டாக கிரியேட் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ TypeScript HTTP server பேரில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன். சரி, அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணுவோம். நியூ ஃபோல்டர் கொடுத்து போட்டு அந்த ஃபோல்டருக்கு அந்த பேரை கொடுத்து விடுவோம், TypeScript HTTP server. ஓகே, ரைட். நீ அந்த ஃபோல்டருக்குள்ளே போவோம். சரி, அந்த ஸ்டெப்ஸில் வந்து சொல்லிக்கலாம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ VS Code ஓப்பன் பண்ணி போட்டு மிச்ச ஸ்டெப்ஸ் நாங்கள் செய்வோம். இல்லைன்னா இதில் கூட செய்யலாம், ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இதுக்கு VS Code ஓப்பன் பண்ணி செய்வோம். ரைட் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகிக்கட்டும். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதில் கோட் ஒன்று கொடுத்த வேண்டாம், இந்த VS Code ஓப்பன் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண. ரைட், இப்போ VS Code வந்து இதில் ஓப்பன் ஆகி கொண்டு இருக்குது. அதோட இப்போ அடுத்த ஸ்டெப் நாங்கள் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன செய்யணும், இது ஒரு Node.js பேஸ்டான ப்ராஜெக்டாக இருக்கிறபடியாக நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நாங்கள் வந்து NPM பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை கிரியேட் பண்ணோம். அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து npm-y இருக்கும். நான் இதை வந்து எங்கள் டெர்மினல்லே ஆல்ரெடி அந்த இதில் இருக்குன்னு VS Codeலேயும் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ npm init -y என்று கமாண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், க்ரியேட் ஆகும். சரி, இது ஜஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரெகுலர் கண்டென்ட்ஸ் வந்து இப்படி அந்த ஃபோல்டர் நேம் தான் நான் கொடுத்த ஃபோல்டர் நேம் எடுத்திருக்கு. மற்ற டிபென்சியும் இல்லை வரல, டிஃபால்ட்டாக இந்த ஒரு செட்டப்பில் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரி, அது அப்புறம் பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் என்ன எங்களுக்கு தேவை சொல்லுங்கள். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக HTTP மாடியூல்லாம் வரும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் டைப் ஸ்கிரிப்டை தான் வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும், டைப் ஸ்கிரிப்டால் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய போகிறோம். அதால் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து நாங்கள் இப்போ டைப் ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை நாங்கள் செய்ய போகிறோம். சரி, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு சொல்லியிருக்கு இன்ஸ்டால் இருக்க டிபென்ஸில் இன்ஸ்டால் டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் நோட் டைப்ஸ். அந்த இதில் இப்போ நான் இப்போ டைப் ஸ்கிரிப்டே மட்டும் வந்து அந்த நோடு டைப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இல்லை நீங்கள் சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் ஆனால் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷின்லேயே டைப் ஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா TSC வெர்ஷன் கொடுத்துருந்தாலும் பாருங்க இல்லை தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி நான் இப்போ இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். சரி, இதை வந்து npm uninstall சரி -g டைப் ஸ்கிரிப்ட். சரி, ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்டா லோக்கலாக டைப் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியே செய்யாட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சரி, இப்போ நான் TSC இப்போ -hyphen வெர்ஷன் கொடுத்துறேன்டா. பார்த்தீங்களா இப்போ எனக்கு அந்த இப்போ ஓகே பார்த்தீங்களா இப்போ டேர்ம் TSC இஸ் நாட் ரெகனைஸ்ட். இப்போ குளோபலாக இன்ஸ்டால் பண்ண டைப் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் இப்போ இந்த மிஷின்லேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, இப்போ அது ஓகே பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இதை வந்து நான் லோக்கலாகவே இப்படி டைப் ஸ்கிரிப்டை செட் பண்ணி செய்யலாம்ல இந்த ஆக்டிவிட்டியில் பார்ப்போம்.
சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டாக நான் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணேன், டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொமாண்டை போடுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொமாண்டை ஓகே நான் காப்பி பண்ணுறேன். இதை வந்து எங்கள் டெர்மினலில் ஒரு பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணல. இப்போ நீங்கள் கவனிங்க இல்லை இந்த கொமாண்ட் என்ன சொல்லுது, என்பிஎம் இன்ஸ்டால் டைப் ஸ்கிரிப்டும் அட் டைப் நோட்ஸும் என்ற ஒரு இதையும் நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லுது. சரியானே? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ ஏதாவது இப்போ பேக்கேஜ் ஜேசன் ஏதாவது இந்த பேக்கேஜ் ஜேசனுக்குள்ள வந்து ஏதாவது டிபெண்டன்சிஸ் இல்லை டெவ் டிபெண்டன்சின்னு இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பாருங்க சேஃப் டெவலப் கொடுக்குறேன். இதோட டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக பண்ண கொடுத்தாங்க. டைப் ஸ்கிரிப்ட் வந்து நான் டெவலப் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டெவலப்மெண்ட் டைம் மட்டும் இந்த இந்த 2 பேக்கேஜ் மின்ஸ் பண்ண காணும். அதாவது டைப் ஸ்கிரிப்டும் டைப்ஸ் நோட்ஸ் மட்டும் கொடுத்தா இப்போ கவனிச்சு பார்த்தீங்களா உங்களோட இதில் வந்து பார்த்தீங்களா டெவ் டிபெண்டன்சியாக டைப் நோடும் டைப் ஸ்கிரிப்டும் உங்களுக்கு என்ன செய்யிருக்கு, இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது வந்து இப்போ நோட் மாடியூல்ஸ் அந்த ஃபோல்டர்லையும் வந்திருக்கா, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். சரி ஓகே. அதில் நோட் மாடியூல்ஸ் இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் போனாலும் பாருங்கள், இப்போ டைப்ஸ் அட் டைப்ஸும் டைப் ஸ்கிரிப்ட் 2 பேக்கேஜும் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்குது. அப்போ 2 பேக்கேஜும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரைட் தானே? இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பாக இப்போ என்ன செய்ய போகிறோமா, இப்போ நாங்கள் இப்போ இன்னும் ஒரு பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ இப்போ இன்ஸ்டால் நோட்மோன். இப்போ நோட்மோனும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த நோட்மோன் தான் வந்து எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இந்த ஃபைல்ஸை வந்து ஒரு காலம் நாங்கள் எழுதி போட்டு ஒரு சேஞ்ச் செய்யாலும் எழுதி போட்டுன்னு செய்ய வேண்டாம். நாங்கள் என்ன எழுதி போட்டு திருப்பி இப்போ அந்த கொமாண்ட் அடிச்சு தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த ஃபைல்ஸை வந்து வாஷ் பண்ணி கொண்டு இருக்க தான் நாங்கள் என்ன செய்யலாம், நோட்மோன் டிபெண்டன்சி பாய்வோம். ஸோ அந்த டிபெண்டன்சியை இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுவோம். என்பிஎம் இன்ஸ்டால் நோட்மோன். சரி இப்போ அதையும் நான் இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அதே எல்லாம் பாருங்க டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேண்ணே? இது எல்லாமே தான் டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன அடுத்த நோட்மோன் பேக்கேஜ் வந்துருக்கு. நோட்மோன்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நிறைய விஷயம் வந்துச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்களா முதல்ல 2 தான்றது இப்போ ஏன் நிறைய விஷயம் தான் நோட்மோனுக்கு நோட்மோன் சம்மந்தப்பட்ட நிறைய டிபெண்டன்சிஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் லோக் ஜேசனில் வந்து பாக்கிக்கல நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ இப்போ ஒரு டிபெண்டன்சிக்கு அசோசியேட்டான வேறு டிபெண்டன்சி என்ன இருக்குன்றதை நோட் பேக்கேஜ் லோக் ஜேசன் ஃபைலில் பார்க்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷனுக்கும் சொல்கிறேன். ஓகேண்ணே? இப்போ நோட்மோன் டிபெண்டன்சிஸையும் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரிண்ணே? இப்போ அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா நாங்கள் இப்போ அடுத்த யூனிட் இன்ஸ்டால் அடுத்த இன்னும் ஒரு டிபெண்டன்சி டிஎஸ் நோட். அதாவது என்ன யூனிட் இன்ஸ்டால் டிஎஸ் நோட் if you want to use to run TypeScript files directly in Node.js without having manually compile them. ஓகே. இப்போ இந்த டிபெண்டன்சியும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த டிபெண்டன்சியும் நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே நாங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணுறோம். நான் நேராகவே என்ன செய்யலாம், TypeScript வந்து என்ன செய்யலாமா, நாங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா. அதுதான் டிஎஸ் நோட். அதுவும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அதான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்து தெரியும். You need TS node if you want to use it to run the TypeScript file directly in Node.js without having to manually compile them. ஓகே. ஸோ இதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் டிஎஸ் நோட ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ் நோட டிபெண்டன்சியும் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இருக்குமா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட் தானே? சரி அதான் இப்போ இதில் இருக்கிற நான் இன்ஸ்டால் பண்ணின இந்த என்ன பேக்கேஜஸாக இருக்குது இந்த இதில். ஓகே ஆனே? ஸோ ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க போவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட tsconfig.json ஃபைலை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யலாமா க்ரியேட் பண்ணணும். சரி இப்போ அதால் இப்போ இப்போ எதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக குளோபலாக நீங்கள் டைப் ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணினீங்கண்டா இப்போ டிஎஸ்சி என்ற கொமாண்டே வேலை செய்யும். ஓகே ஆனே? பாருங்க இந்த கொமாண்ட் இப்போ ஒர்க் பண்ணாது. ஏன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ண வழியே தான் இந்த டிஎஸ்சி என்ற கொமாண்ட் ஒர்க் பண்ணல. ஓகே. இதை வந்து நீங்கள் லோக்கலாக நீங்கள் செய்ய போகிறீங்கண்டா என்ன செய்யணும்டா அதுக்கு தான் நான் டாக்குமெண்ட்டில் போட்டிருக்க மாதிரி npx tsc -init கொமாண்டை நீங்கள் படிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு tsconfig.json ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரி டெர்மினலில் இப்போ npx tsc -init எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ tsconfig.json வித் டார்கெட் இந்த விழா இதான் அந்த விழா விஷயம் எல்லாம் இருக்குது. நீங்கள் கவனிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் tsconfig ஃபைல் வரும். ஆனால் பாருங்க இதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இல்லை வந்துட்டு இந்த முதலாவது லைனில் தொடங்கி 114 லைன் மட்டும் இது போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கம்பைலர் ஆப்ஷன் ஒரு என்ன ஒரு கீ ஒன்று இருக்குது. அதுக்குள்ள என்ன ஒரு கீ வேல்ஸ் பாருங்க டார்கெட் ES 2016 அப்படி இருக்குது தானே. மொடியூல் காமன் ஜேஎஸ் மற்ற வந்து பார்த்தீங்க பாருங்க இதில் வந்து ES மொடியூல் ட்ரூ, ஃபோர்ஸ் கன்சிஸ்டன்ட் இன் ஃபைல் ஹேஷிங் ட்ரூ, ஸ்ட்ரிக்ட் ட்ரூ,
மற்ற ஸ்கிப் லிப் செக் இதுகளெல்லாம் அன்கமெண்ட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு. அது என்ன விஷயம்டா, அதாவது நீங்கள் இது சம்மந்தப்பட்ட மைன்யூட்டாக நீங்கள் கன்ஃபியூ பண்ண போகிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லிப் அண்ட் கன்ஃபியூ பண்ண போகிறீங்கன்னா அதை அன்கமெண்ட் பண்ணி போட்டு அதில் தேவைப்பட்ட இதில் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்து தான் நீங்கள் செய்யலாம். இப்போ தேவையில்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ அதனால் நீங்கள் பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு அந்த இப்போ என்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக எல்லாம் அதுகளை மட்டும் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லேயும் போட்டிருக்கிறேன். இல்லை பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ES 2020 இருக்குது. ஆனால் இதில் பாருங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ES டார்கெட் வந்து 2016 இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம்னா டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுகளை கொஞ்சம் இப்போ நாங்கள் இதை மாற்றிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்காம் டார்கெட்டில் வந்து இப்போ ES 2020 இருக்கு, ஒரு மாடியூல் காமன் ஜேஎஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் அதை தான் இப்போ என்ன செய்யணும், ES 2020 மாற்றுவோம். ரைட் தானே? இப்போ உங்களுக்கு இந்த கொமெண்ட்ஸ்கள் தேவையில்லாடி ரிமூவ் பண்ணிப்பேன். உங்களுக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ண அது சரியானே. இந்த கொமெண்ட்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கவனிங்க, அடுத்ததில் பார்க்கல உங்களுக்கு வந்து இந்த மாடியூல் காமன் ஜேஎஸ்ன்ற விஷயத்தை போட்டு அவுட்புட் டைரக்டரி ரூட் டைரக்டரி என்ற ஒரு விஷயம் போட்டிருப்பேன். இப்போ மாடியூலும் இருக்குது சரியானே. இப்போ இதில் வந்து ஓகே, இப்போ இதில் வந்து நான் பார்க்கல. ஓகே, இதே நான் ரிமூவ் பண்ணி விடலாம். மெட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் டைரக்டரி என்ற ஒரு விஷயம் இருக்குது தானே சேனல் இருக்குது. இதான் அந்த அவுட்புட், இதை ஒரு அன்கமெண்ட் பண்ணுவோம் சரியானே. ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன செய்யலாம், இப்போ என்ன அவுட்புட் டைரக்டரி உங்களுக்கு டிஸ்டன்ட் ஒரு இதில் இருக்கணுமா சரியானே. ஸோ இதை நீங்கள் அப்படி மாற்றலாம். இல்லை இதெல்லாம் என்ன அர்த்தம்னா நாங்கள் கம்பைல் பண்ண ஃபைல் எல்லாம் வந்து இப்போ அங்கே போய் நிற்கும் சரியானே. மற்றபடி பார்க்கல இப்போ என்ன இப்போ ரூட் டைரக்டரி வந்து சோர்ஸ். இப்போ அதில் ரூட் டைரக்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேடலாம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஆப்ரேஷனோட போகலாம். அல்லது சப்போஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் டிரெக்ஷன் இருக்குது தானே. இப்போ அதில் வந்து அந்த கன்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ரூட் டிஸ் ஒரு விஷயம் கவனிங்க, அந்த அதே பேர்லாம் இருக்கா, ரூட் டிசென்ட்ரில் ரூட் டிர், அதான் நல்ல விஷயம். ஓகே ஓகே ஓகே. பட் இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு மேடம். பேசாமல் நீங்கள் இந்த கம்பைலர் இதே காப்பி பண்ணி போட்டு அதை நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே. இது வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு இது காணும். இப்போ ஆக நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஆனால் நான் எப்படி அந்த மாற்றுறதுக்கு தான் அப்படி அந்த கொமெண்ட்ஸ் எடுத்து அப்படி தான் நீங்கள் அந்த ஃபைலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கும். அதை பார்த்துட்டீங்க. ஸோ இதை வந்து போட்டிருக்கேன் சரி. ஸோ இதான ஆக்டிவிட்டி சேஜே உங்களுக்கு விளங்கும். இப்போ அவுட்புட் டைரக்டரி என்ன ரூட் டைரக்டரி என்ன இப்போ அந்த கன்செப்டில் அந்த ஆக்டிவிட்டி இப்போ சேக்கிலே வந்து உங்களுக்கு விளங்கி கொண்டு போகும். அப்படி இப்போ ஒரு வேணாம் ஸ்ட்ரிக்ட் ட்ரூ ES மாடியூல் இன்ட்ரோ இப்படிலாம் போட்டிருக்கேன் ரைட் தானே. ஸோ இந்த கன்ஃபிகரேஷன் இப்படியே இருக்கட்டும் சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஸோ இப்போ அதுக்குரிய விளக்கங்கள் வந்து சொல்லியிருக்கேன். என்ன டார்கெட் என்ன மாடியூல் அந்த காமன் யூஸ் பண்ணுறோம், அந்த அவுட்புட் டைரக்டரி என்ன ஸோ அதுக்கு விளக்கங்கள் வந்து இதில் போட்டிருக்கேன் சரி. இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபிகரேஷன் தான் போட்டுக்கொண்டு போகிறேன். இப்போ எங்களோட கன்ஃபிகர் பண்ணிக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் வந்து ஒரே ஸ்டெப் தான் சரி. இப்போ எங்களுக்கு ஒரே ஸ்டெப் தான், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து இல்லை எங்கள் NPM ஸ்கிரிப்ட்ஸை வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் செய்யணுமா சரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யட்டாம், இப்போ அப்டேட் பேக்கேஜ் JSON at the following scripts your package JSON file to automate building and run server. ஸோ நான் ஸ்கிரிப்ட் செக்ஷனில் நான் இவ்வளவு கோடிங்கையும் நான் இப்போ காப்பி பண்ணி போகிறேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி போகிறேன். இப்போ எங்களுக்கு சில கன்ஃபியூஸாக இருக்கலாம், ஆனால் பட் அது போக போக உங்களுக்கு என்ன விஷயம் விடாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் அப்படி வச்சுக்கலாம் ரைட். இப்போ என்ன ஸ்டார்ட் ஸ்கிரிப்டுக்கு ஒரு விஷயம் போட்டிருக்கேன், பில்டுக்கும் போட்டிருக்கு, டெவு போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஒர்க் பண்ணி கொண்டு போய்க்கலாம், என்ன விளக்கம் வேண்டாம் பார்த்துக்கொள்வோம் சரி ரைட். அப்போ அதே பிறகு இப்போ நாங்கள் இந்த அடுத்த செட்டப்புக்காக வருவோம் சரி. இப்போ எங்களுக்கு அடுத்தது வந்து Node.json என்ற ஒரு கன்ஃபிகரேஷனையும் நாங்கள் செய்யணும். அதுக்கு இதுதான் நீங்கள் என்ன செய்யணும்டா, Node.json என்ற ஒரு ஃபைலை ஒரு கன்ஃபிகரேஷன் ஃபைலையும் நீங்கள் எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, இனி புதுசாக இங்கே போயிட்டு இப்போ Node.json என்ற ஒரு ஃபைல் எழுதணும் சரி. இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ என்ன இந்த கன்ஃபிகரேஷன்ஸை போடணும் சரி. ஓகே, இந்த கன்ஃபிகரேஷனை போடுவோம் ரைட். ஓகே, அதை போட்டோம் சரி. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கல இப்போ இதுதான் எங்களோட கோட்பாடுக்கு வரும் சரி. இப்போ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் போடுறோம். அதுக்கு என்ன செய்யலாம், create a source folder inside the project root, create folder name source,
where TypeScript will be live. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்கல இந்த கோடிங்கில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அதுக்குள்ள வந்து ஒரு சோர்ஸ் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம ப்ராஜெக்டில். சரி, அதுக்குள்ள வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இந்த இதில் எஸ்ஆர்சி இதுக்கெலாம் நாங்கள் டைப்ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட கோடிங்லாம் போட போகிறோம். சரி, அதுக்குள்ள நாங்கள் செய்கிற வேலை வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அதுக்குள்ள நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து ஒரு server.ts என்ற ஒரு ஃபைலையும் நாங்கள் இப்போ என்ன செய்யலாம், அதுக்காக க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, அதுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய ஃபைலில் பேர் வந்து இப்போ என்ன, நியூ ஃபைல் server.ts என்ற ஃபைலை வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, அதை நீங்கள் அதுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ ரைட் HTTP சர்வர் கோட் என்ன சொல்கிறோம், இதாங்க இப்போ ஓப்பன் சர்வர் TS நியூ கோட். சரி, இப்போ இந்த கோடை நாங்கள் இப்போ இதில் போட்டுட்டு, ஸோ இதுதான் நான் செய்ய போகிற வேலை. சரி, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் காட்டிக்கிற இந்த ஃபாலோயிங் கோடை நாங்கள் வந்து அதில் போட்டுட்டு நாங்கள் ரன் பண்ணி தான் நாங்கள் செய்கிற ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. சரி, இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து இதில் நான் இப்போ இதை பேஸ்ட் பண்ணுறேன். ரைட் தானே, பாருங்க இதில். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபைனலாக இப்போ இந்த கோடமல் பொறுத்த முதல் இந்த அவுட்புட்டையும் நாங்கள் பார்ப்போம். சரி, ஸோ இப்போ எங்களுக்கு ஃபைனலாக வர வேண்டிய அவுட்புட் என்னென்னா, நாங்கள் இந்த இந்த ஒரு சில கொமாண்ட் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த இதை ரன் பண்ணி இப்போ நாங்கள் எங்களோட கொன்சோல், அதாவது இந்த கொன்சோல்லையும் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரணும். அதோட வந்து ஒரு ப்ரௌசர்லையும் எங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் ஒன்று வரணும்னா, ஹலோ TypeScript Node.js ஒரு ரூட் யூஆர்எல் போனால் இந்த ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு வரணும். அது எப்படி என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரி, ஸோ இப்போ இதை இதை எப்படி ரன் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கோடை நாங்கள் இப்போ என்ன செய்வோம், அதுக்கு ரன் பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அதுதான் நாங்கள் இப்போ எப்படி ரன் பண்ணலான்னு. சரி, இதில் வந்து இனிமேல் வேர்ஷன் ஆஃப் கோடும் இருக்கு, உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிட்டு போடுறேன். இதை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு 2 விதம் மூலமாக நாங்கள் ரன் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ பில்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரன் பண்ணலாம், அல்லது வந்து இப்போ டெவலப்மெண்ட் மோடாலே ரன் பண்ணலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு இந்த முறை மூலமாக ரன் பண்ணி காட்டுறேன். இந்த NPM ரன் பில்டுன்றது தானே, இந்த முறை மூலம் ரன் பண்ணி கொண்டு பார்ப்போம். இப்போ அதுக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இப்போ இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். நாங்கள் என்னத்துக்காண்டி ஒரு பேக்கேஜஸும் போட்டாங்க ரெண்டு. சரி, ஓகே, இப்போ நான் இதில் சொல்கிற மாதிரி இப்போ இதில் வேறுங்க இப்போ கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து NPM ரன் பில்ட் கொடுத்துட்டேன்டா. இப்போ என்ன செய்யுது, ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ எரர்ஸ் இருக்க மாட்டோம், கட்டாயம் எரர்ஸ் வந்துருக்கும். சரி, இப்போ இல்லை எரர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ என்னது NPM ஸ்டார்ட் அந்த கொமாண்டை கொடுக்குறேன். ஓகேண்ணே, ஓகே, பார்த்தீங்களா இப்போ சர்வீஸ் ரன்னிங் அட் HTTP. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 லைன் பார்த்தீங்கண்ணே. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து வருது. ஓகேயா, சரியாண்ணே. இப்போ இனி நாங்கள் அடுத்த என்ன செய்ய போகிறோம் என்றால், இதை ப்ரௌசரில் வேலை செய்யணும் பார்ப்போமா. நான் இப்போ கண்ட்ரோலாக கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஹலோ TypeScript Node.js HTTP சர்வர் இந்த மெசேஜ் வருது. ஸோ இந்த மெசேஜ் எங்கேருந்து வருது, ஓகே, இப்போ வந்து இதில் வந்துச்சு. சரிண்ணே, இப்போ ஹலோ TypeScript Node.js HTTP சர்வர். ஸோ இங்கே இருந்தோன்னா இந்த மெசேஜ் வருது. ஓகே, பாருங்க, இனி எங்களோட அவுட்புட்டே தான். எங்களுக்கு ஒரு யூஸருக்கு இப்படி ஒரு ஹலோ மெசேஜை ப்ரௌசரில் கொடுக்குறதுக்கு தான் இந்த அவுட்புட் நாங்கள் செஞ்சினாங்க. சரிண்ணே, ஸோ இப்போ பாருங்க இல்லை சின்ன சேஞ்ச் ஒன்று செய்கிறேன்ல. இப்போ சிங்கிள் கோலன் பையில் இப்போ சிங்கிள் எக்ஸ்பிளேஷன் பையில் ஒரு 3 எக்ஸ்பிளேஷன் போடுறேன். ஆனால் இப்போ எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் ப்ரௌசருக்கு போய் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா, எங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் செய்யுதா, இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஃபைல் திருப்பி என்ன செய்யலை, இன்னும் திருப்பி கம்பைல் பண்ணி பில்ட் ஆகலை. ஓகேண்ணே, ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அப்புறம் திருப்பியும் இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணி போட்டு, சரிண்ணே பாருங்க, இப்போ திரும்பி ஸ்டாப் பண்ணி போட்டு திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், NPM ரன் பில்ட் கொமாண்டை கொடுக்கணும். சரிண்ணே, கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு அந்த அது வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிட்டு, அதே பிறகு பாருங்க இப்போ வந்து NPM ஸ்டார்ட் இதை கொடுப்போம். சரிண்ணே, NPM ஸ்டார்ட் விடுதுன்னா திருப்பி அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு, அது பிறகு திருப்பி நான் இப்போ கண்ட்ரோல் போட்டு கிளிக் பண்ணதில் ஆல்ரெடி நான் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா. இப்போ பார்த்தீங்களா நான் போட்ட சேஞ்ச் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கி வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை நான் இப்போ என்ன மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகுதுன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரிண்ணே, இப்போ இதில் நான் இதை பார்க்கல. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் பார்க்கல. இப்போ என்ன விஷயம்ண்டா, நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இப்போ NPM ரன் பில்ட் கொமாண்ட் நாங்கள் கொடுத்துட காணிச்சிப்பீங்க. சரிண்ணே, அந்த கொமாண்ட் உங்களை என்ன செய்யுதுண்டா, இந்த இங்கே பேக்கேஜேஷனில்
இந்த தான் வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணிக்க உங்களுக்கு டிஎஸ்சி என்ற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இப்போ இந்த டிஎக்சி என்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகல உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை வந்து நான் டைப் ஸ்கிரிப்ட் வந்து நான் லோக்கலாக என்ன செய்கிறேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சரியானே? இப்போ ஆகவே டைப் ஸ்கிரிப்ட் நாங்கள் விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போனால் டிஎஸ்சி என்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரியானே? டிஎஸ்சி என்ற கமாண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த டிஎஸ் கன்ஃபிக் ஜேசன்லேயும் சில என்ன செய்கிறோம், அதெல்லாம் அங்கே அவுட்புட் டிரெக்டரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விளங்க நாம கவனிச்சு பார்க்கலாம். டிஸ்டன்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள server.js ஃபைல் கிரியேட் ஆகி இந்த நீங்கள் பார்த்து தெரியும். இப்போ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணல, நான் சோர்ஸ் server.ts இதை மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு டிஎஸ்சி கமாண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன டிஸ்டன்ட் இதுக்குள்ள உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, server.js இந்த ஃபைல் இது வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து நடந்திருக்குண்டா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலானது உங்களுக்கு என்ன வந்திருக்கு, இப்போ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டு. சரியானே? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலை, இப்போ அடுத்து நான் என்ன கொடுத்துறான், என்பிஎம் ஸ்டார்ட்னு நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸ்டெப்பில் பாருங்க, அடுத்த என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்துறேன்டா. இப்போ நான் இப்போ அதில் நீங்கள் கோடில் பார்க்கல, இப்போ என்ன செய்யும், அதில் என்பி அங்கே போயிட்டு நோடில் டிஸ்டன்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற server.js வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். ஸோ இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகித்தான் என்ன செய்யுது, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் உங்களுக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யுது, இங்கே வந்து அவுட்புட் வந்து அதில் வருது. ஸோ இதுதான் வந்து என்னது, இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்க்குற அந்த அவுட்புட் வர்றதுக்கான இதாக இருக்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் நடுவில் இப்படி சில சேஞ்சஸ் செஞ்சோன்று இது இப்போ இருக்கேக்கில் வந்து அடிக்கடி இப்படி என்பிஎம் ஸ்டார்ட் பில்ட் கொடுக்குறது நல்ல இருக்காது தானே. ஸோ அதுக்குத்தான் நாங்கள் இன்னும் ஒரு நோட் மோனை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதை நாங்கள் அது எப்படி இப்போ ஒர்க் பண்ணதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்களுக்கு இப்போ டெமோ பண்ணுறது நான் வேணால் இப்போ ஃபுல்லாக இருக்க அந்த டிஸ்டன்ட் ஃபோல்டரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போ ஓகே, இப்போ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் இருக்கா இதில் அந்த இதை ஆல்ரெடி இதில் போட்ட மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் மகை கிட்டும். இப்போ வேறுங்க நான் இப்போ நீ வந்து என்னென்னா அங்கிட்ட இந்த கமாண்டை யூஸ் பண்ண போகிறேன், அதாவது npm run dev என்ற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். அதான் இல்லை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லேயும் போட்டிருக்கேன், இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ npm run dev என்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை நடக்கணும் பார்ப்போம். சரி, இப்போ இதை கவனிங்க. இப்போ npm run dev கொடுக்குறேன், நீங்கள் கவனிங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தான் போட்டிருக்கேன். ஓகே பாருங்க, இப்போ வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ். இப்போ ஓகே, இப்போ பாருங்க npm run dev கொடுக்கணும். சரி, ஓகே, dev கொடுத்தீங்கண்டா இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு நோட் மூலமாக இந்த ஃபைல் வந்து ஒர்க் பண்ண தொடங்கிட்டார். சரியானே? ஸோ அதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ பாருங்க இப்போ சர்வீஸ் ரன்னிங் அட் HTTP இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ தான் திருப்பி அதில் கண்ட்ரோலை கிளிக் பண்ணேன்டா. இப்போ பாருங்க உங்கள் ப்ரௌசரில் என்ன இந்த ஃபைல் வந்து என்ன hello typescript.js HTTP server இந்த ஃபைல் வந்து எங்களுக்கு வந்துருக்கு. சரியானே? இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ நான் இதில் சேஞ்ச் செய்ய பண்ணுவீங்க. இப்போ அதில் சேஞ்சஸ் இப்படி 3 ஸ்டாரை போட்டுட்டு நான் திருப்பி பாருங்க இந்த கமாண்ட் லைனுக்கு போகிறேன். பாருங்க, இப்போ எங்களுக்கு வந்து சர்வர் வந்து என்ன செய்யுது, திருப்பி வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு. சரி, நான் திருப்பி என்ன செய்ய தேவையில்லை, இப்போ இதில் இதை டெர்மினலில் இதை வந்து கண்ட்ரோல் C கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்ன செய்ய தேவையில்லை, திருப்பி npm run dev ஒன்று அடிக்க தேவையில்லை. இப்போ என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே பார்த்தீங்களா, இப்போ இதை கொடுக்கலாம். சரி, இப்போ இதில் வந்துட்டு இன்னும் கொடுத்து ஜஸ்ட் இல்லை ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு மெசேஜ் கொடுப்போம். ஓகே, வேர்ல்டு கொடுத்து போட்டு பாருங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்ணண்டா பாருங்க கொஞ்சம் சுற்றி கொண்டிருக்கேன். என்னடா சர்வர் இப்போ பாருங்க ஏன்னு இப்போ வந்துட்டேன், அது கொஞ்சம் அந்த சர்வர் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆக கொஞ்சம் சின்ன டிலே ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அந்த மெசேஜ் வந்து வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் npm run dev ஆக நாங்கள் டெவலப் பண்ணிக்கல கூட இப்படியான சிச்சுவேஷனை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் இப்படி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இப்போ எப்படி இந்த விஷயங்களை இப்போ உங்களுக்கு டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த கன்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு கூட வந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸாக நாங்கள் வந்து இப்போ இந்த கோடை வந்து கொஞ்சம் முழுக்கு என்ன நடக்கின்ற அப்படி நாங்கள் விளங்கிக்கொள்வோம். தேங்க்யூ.